நமது சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் ஃப்ரை செய்ய போகிறோம். வெண்டைக்காய் வறுவல். அதுக்காக 300 கிராம் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து 2 தடவை தண்ணியில் அலசிட்டு அது ஒரு 10 நிமிஷம் காய வச்சுருக்கோம். தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வெட்ட போகிறோம். தண்ணியோடு வெட்டினீங்கன்னா இன்னும் ரொம்ப கொழப்பு பிசு தன்மையாக இருக்கும். இதுக்கு சின்னதாக வெட்டணும் ஃப்ரைக்கு. அதனால் நம்ம அலசி இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை காய வச்சுட்டு இப்போ வெட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதை நம்ம எடுத்துகிட்டு இப்போ சின்னதாக வந்து நறுக்க போகிறோம். இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் வந்து காய வச்சிங்க போதுமானதாக இருக்கும். இதை எடுத்து வச்சு நம்ம வெட்ட போகிறோம். இதை சின்னதாக நம்ம வெட்டிக்கலாம். வெண்டைக்காயை நம்ம சின்னதாக நறுக்கியாச்சு. இதே மாதிரி சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து அதில் அரை தக்காளி மட்டுமே நறுக்கி வச்சுருக்கிறோம். தக்காளி கொஞ்சமாக போடுங்க, போதுமானதாக இருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எல்லாமே கலந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிறோம். அது கூடவே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெறும் சின்ன வெங்காயமாக மட்டுமே போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லைனா பெரிய வெங்காயமே சின்ன வெங்காயம் இது மாதிரி கலந்து நறுக்கி வச்சு நீங்கள் செய்யலாம். இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வெண்டைக்காயை இப்போது எல்லாத்தையும் இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வெண்டைக்காய் எல்லாத்தையுமே நம்ம பிளேட்டில் மாற்றியாச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வெறும் சட்டியில் போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து இதில் உள்ள பிசுப்பு கொழப்பு தன்மைலாம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம்னா அது எல்லாமே போயிடும். வாங்க எடுத்துகிட்டு போயிட்டு இதை வதக்கிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு நம்ம வந்து எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் சட்டி காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயில் போட்டு வதக்க போகிறோம். சட்டி இப்போ காய்ஞ்சிருச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயில் போட்டுக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற எல்லா வெண்டைக்காயுமே இதில் நம்ம போட்டாச்சு. இது நல்லா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு லைட்டாக சவுக்கிற அளவுக்கு நம்ம வந்து இதை வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஓரளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து வெண்டைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு தனித்தனியாக இருக்கும். இது கொஞ்சம் வதங்கட்டும். வெண்டைக்காய் இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு. இது கூட நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் வரும் கொஞ்சம் கொலன்னு இருக்குது. இதை ஊற்றினோம்னா கொஞ்சம் தனித்தனியாக பிரிஞ்சிடும். அதனால் கொஞ்சமாக ஒரு கரண்டி இல்லைனா 1.5 கரண்டி அளவுக்கு நீங்கள் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி அதை அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வெண்டைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிசு தன்மை இல்லாமல் தனியாக பிரிஞ்சு வரும் உங்களுக்கு. எண்ணெயை ஊற்றியாச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நம்ம இறக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வதக்கினதுக்கப்புறமா அதை பாருங்கள், நல்லா உதிரியாக தனித்தனியாக வந்துருச்சு. பிசு தன்மையோ கொழப்பு தன்மையோ இல்லை, எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக அங்கே பாருங்கள் உதிரியாக வந்துடும். சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பிசு தன்மையோ கொழப்பு தன்மையோ இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம தனியாக இப்போ பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். தனியாக பிளேட்டில் இதை எல்லாத்தையுமே தனியாக மாற்றிக்கலாம். எல்லா வெண்டைக்காயுமே இதே மாதிரி தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. எல்லா வெண்டைக்காயுமே இப்போ நம்ம தனியாக பிளேட்டில் மாற்றியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டு மசாலாலாம் போட்டு ஃப்ரை வந்து செய்ய போகிறோம். அதுக்கு மசாலாவை இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க. வெண்டைக்காயை வதக்கி நம்ம எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா எண்ணெய் சட்டியை இப்போ அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் சட்டி சூடானதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சட்டி சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு கடுகு போட்டுங்க, போதுமானது. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். எல்லா வெங்காயத்தையுமே இதில் சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை
அது கூடவே ஒரு கத்து உருகுன கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறத்துக்கு வதங்கி வந்துருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துக்கிட்டாச்சு. இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட கூட நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இப்போ கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டதுக்கப்புறமா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். தேவையான அளவுக்கு கல் உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டும். தொடர்ந்து பாருங்கள். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனு கம்மியாகவே நம்ம மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, போதுமானதாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற தனி மிளகாத்தூள் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூனு இதில் மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் வந்து வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா கலந்துச்சு. இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொதிக்க விடணும். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க, போதுமானதாக இருக்கும். இது நல்லா மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி கலக்கிறதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயில் போட்டு கிண்ட போகிறோம். நல்லா கொஞ்சம் கிரேவி பார்த்துட்டு கொஞ்சம் எல்லாமே கலந்து மசாலா எல்லாம் நல்லா ஃப்ளேவராக கலந்து வரணும். அப்போ தான் வந்து நல்ல வாசமாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவே நல்லா வாசமாக வருது. இதே மாதிரி நீங்களும் கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா குழன்னு வந்துருச்சு. மசாலா எல்லாமே சூப்பராக ஃப்ளேவர் வாசமாக வருது. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதில் கொட்டி கிண்ட போகிறோம். வதக்கி வச்சுருக்கிற எல்லா வெண்டைக்காயுமே இதில் நம்ம கொட்டிக்கலாம். எல்லா வெண்டைக்காயுமே இதில் போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை போட்டு நல்லா வாசமாக இருக்குது, கமகமன்னு இருக்குது. கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுட்டு நம்ம இதை இறக்கிடலாம். சூப்பரான சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை இறக்கிட்டால் சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் கிண்டிட்டு நம்ம இறக்கிடலாம். சுவையான வெண்டைக்காய் பொரியல் சுட சுட சூப்பராக கமகமனு வாசத்தோடு ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக இருக்குது. மசாலா எல்லாமே வெங்காயத்துக்கு எல்லாமே கலந்து சூப்பராக இருக்குது. இது சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டோன்னா சைட் டிஷ்ஷுக்கு வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த சேமியர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமது சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.